குயிக்காக ஒரு வெஜ் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானோன்னே ஒரு 2 பல் பூண்டு, ஸ்ப்ரிங் ஆனியனோட அந்த ஒயிட் பார்ட் ஆனியனையும் நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் வதங்கி கொஞ்சம் ப்ரௌன் கலர் ஆனதுக்கப்புறமா ஒரு கேரட்டும் ஒரு 10 பீன்ஸ் போல் நான் ஃபைனாக சாப் பண்ணி இங்கே சேர்த்துருக்கேன். ஸோ இந்த காயும் சேர்த்து ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. இது எல்லாமே ஹை ஃப்ளேமில் தான் பண்ணணும். ஸோ இப்போ இது இங்கே நல்லா வதங்கிட்டு இருக்கும்போது ஒரு ஹாஃப் கேப்சிகம் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இந்த 3 காயும் வதக்கிட்டு இருக்கும்போதே ஒரு அரை டீஸ்பூன் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்த்துருக்கேன். ஆல்ரெடி பூண்டு போட்டதுனால நான் இது ஒரு ஹாஃப் டீஸ்பூன் தான் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் கேபேஜ் வந்து நான் நல்லா ஷ்ரெடட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஸோ அதையும் சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த காயெல்லாம் கொஞ்சம் வதங்கிட்டு இருக்கும்போதே இந்த காய்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு நீங்கள் சாதத்தில் வடிக்கும் போது போட்டிங்கன்னா கொஞ்சம் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. இதுக்கு வந்து நான் ஒயிட் பெப்பர் தான் இங்கே சேர்க்குறேன். ஒயிட் பெப்பர் உங்கள் காரம் எவ்வளோ வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ஸோ சால்ட்டு, ஒயிட் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து இந்த காய் கொஞ்சம் ஒரு 1/3 குக் ஆனதுக்கப்புறமா ஆல்ரெடி வடித்த சாதம் நான் 2 கப் வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து நல்லா ஆற விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு ரைஸ் வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஹஸ்பண்டுக்கும் பசங்களுக்கும் சேர்த்து கலக்கிறதுனால நான் 2 கிளாஸ் போட்டிருக்கேன். ஒரு டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ் விட்டுட்டு ஒரு டீஸ்பூன் வந்து சுகர் சேர்த்து நல்லா வந்து இதை மிக்ஸ் பண்ணி எடுத்தோம்னா நம்மளோட வெஜ் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடும். சுகர் வந்து இந்த ரைஸ்க்கு ஒரு மைல்டு ஸ்வீட்னஸ் கொடுக்கும். ஸோ அதனால் நான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நிறைய ஸ்ப்ரிங் ஆனியன் சேர்த்துக்கோங்க. என் பசங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் நான் நிறைய சேர்த்துருக்கேன் இங்கே. ஸோ இப்போ இதெல்லாம் நல்லா ஒரு ஹை ஃப்ளேமில் வச்சு இதை கொஞ்சம் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. தேவைன்னா ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இன்னும் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரைஸ் பார்க்குறதுக்கு.